விடுதலை புலிகளின் காலத்திலும் ரணிலை ஆதரித்து வடக்கு மக்கள் சுமந்திரன் திட்டவட்டம். அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி பிறப்பித்துள்ள உத்தரவு. காசாவில் உச்சகட்ட பதற்றம், மொஹாபி இஸ்ரேல் மிலேச்சத்தனமான தாக்குதல். தமிழீழ விடுதலை புலிகளின் காலத்தில் நடைபெற்ற 2005ஆம் ஆண்டு பொது தேர்தலில் வடக்கு மக்கள் 100% ரணில் விக்ரமசிங்கவிற்கே வாக்களித்தார்கள் என நாடாளுமன்ற உறுப்பினரும் அதிபரின் சட்டத்தரணியுமான எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை யாழ் ஊடக மையத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார். 2005ஆம் ஆண்டு ரணில் விக்ரமசிங்க பயணத்துக்கு வடக்கு மக்கள் தடையாக இருந்திருக்கலாம். அதை வடபகுதி மக்கள் இப்போதாவது வருத்தத்துடன் நினைவு கூர்வார்கள் என நினைக்கின்றேன் என்று அதிபர் ரணில் விக்ரமசிங்க முன்னிலையில் சில தினங்களுக்கு முன்னர் சுமந்திரன் கூறியிருப்பது தொடர்பில் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். இதன் அடிப்படையில் இந்த கேள்விக்கு சுமந்திரன் பதிலளிக்கையில், அந்த தேர்தலில் என்ன நடந்தது என்பது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தானே. ஆனாலும் கிழக்கு மாகாணம் வாக்களித்தது. அத்தோடு கிழக்கு மாகாண மக்களுக்கும் இந்த அறிவித்தல் கொடுத்தாலும் அங்கு மக்கள் வாக்களித்தனர். ஏனென்றால் அதை முன்னிலைப்படுத்துகின்ற அதிகாரம் அந்த பிரதேசத்தில் தமிழீழ விடுதலை புலிகளுக்கு இருக்கவில்லை. ஆனால் புலிகளின் கட்டுப்பாட்டில் இருந்த பிரதேசங்களில் மக்கள் வாக்களிக்கவில்லை. எனினும் ஒரு சிலர் வாக்களித்தவர்கள் என நினைக்கின்றேன். அத்தோடு வாக்களித்த ஒரு சிலரும் அந்த நேரம் 100% ரணில் விக்ரமசிங்கவிற்கேதான் வாக்களித்தார்கள் என தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய இனம் தன் இலக்கு நோக்கிய பயணத்தில் இராணுவத்தின் அடக்குமுறை வலிந்து திணிக்கப்படுவதாகவும் அவ்வாறான இடர்களை எதிர்த்து முன்னேற வேண்டும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் உள்ள அவரது கட்சி அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போதே குறித்த விடயத்தை அவர் குறிப்பிட்டுள்ளார். அதிபர் தேர்தல் குறித்து அதிபர் ரணில் விக்ரமசிங்க ஒரு மாதத்திற்குள் உறுதியான தீர்மானத்தை அறிவிப்பார். அவர் நிச்சயம் போட்டியிடுவார். அதிபர் தேர்தலுக்கு முன்னர் ஐக்கிய மக்கள் சக்தியின் 10 அல்லது 15 உறுப்பினர்கள் அதிபருடன் ஒன்றிணைவார்கள் என சுற்றுலாத்துறை மற்றும் காணி விவகாரங்கள் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவிற்கும் மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுரகுமார திசாநாயகவுக்கும் இடையில் பகிரங்க விவாதம் இடம்பெறும் போது அன்றைய தினம் விடுமுறை வழங்க வேண்டும். இவ்விருவரின் விவாதத்தை நாட்டு மக்கள் பொறுமையாக அமர்ந்து பார்க்க வேண்டும். விவாதத்தை பார்த்ததன் பின்னர் நாட்டு மக்கள் எவரும் இவ்விருவருக்கும் வாக்களிக்க மாட்டார்கள். அதிபர் ரணில் விக்ரமசிங்க நிச்சயம் தேர்தலில் போட்டியிடுவார். இன்னும் ஒரு மாத காலத்திற்குள் அவர் தனது நிலைப்பாட்டை அறிவிப்பார். தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் அவர் உறுதியாக உள்ளார் என மேலும் அவர் தெரிவித்துள்ளார். அதிபர் தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ அறிவிப்பு வெளியானதும் ஐக்கிய மக்கள் சக்தியில் 10 அல்லது 15 உறுப்பினர்கள் அதிபருடன் ஒன்றிணைவார்கள் என்பதை உறுதியாக குறிப்பிடலாம். நான் குறிப்பிடுவது நடைபெறாது விடின் என்னை கேலி செய்யலாம் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டில் நிலவும் மழையுடனான காலநிலையினால் இன்ஃபுளுவன்சா வைரஸ் பரவும் அபாயம் காணப்படுவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நாட்களில் சிறுவர்களிடையே இன்ஃபுளுவன்சா ஏ மற்றும் பி வைரஸ் தொற்றுகள் பதிவாகி வருவதாகவும் அவர்களில் இன்ஃபுளுவன்சா ஏ தொற்றுக்குள்ளான சிறுவர்களின் எண்ணிக்கை அதிகமாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த தகவலை கொழும்பு ரிஜ்வே ஆர்யா சிறுவர் வைத்தியசாலையின் விசேட வைத்திய நிபுணர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார்.
சீரற்ற வானிலையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடி நிவாரணங்களை வழங்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உத்தரவிட்டுள்ளார். உரிய அதிகாரிகளுக்கு இது தொடர்பில் உத்தரவிடப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. அத்துடன் அனர்த்த நிலைமை குறையும் வரை நிவாரணப் பணிகளை தொடருமாறும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். அதற்கமைய அனர்த்த முகாமைத்துவ நிலையமும் உயிரிழந்த நபர்களுக்கு இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு மேலும் குறிப்பிட்டுள்ளது. IS பயங்கரவாத அமைப்புடன் தொடர்புடையதாக கூறி இந்தியாவில் கைது செய்யப்பட்ட 4 இலங்கையர்கள் தொடர்பில் இந்திய பாதுகாப்பு படையினர் இதுவரை இலங்கை அதிகாரிகளுடன் எந்த தகவலையும் பரிமாறவில்லை என தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்டவர்கள் தொடர்பில் இலங்கை அதிகாரிகளிடம் விசாரணைகளுக்கு உதவி கேட்கவில்லை என தகவல்கள் வெளியாகியுள்ளன. முப்படைகளின் புலனாய்வு பிரிவினர் அரச புலனாய்வு பிரிவு, பயங்கரவாத புலனாய்வு பிரிவு, குற்ற புலனாய்வு பிரிவு திணைக்களம் ஆகியவற்றின் புலனாய்வு பிரிவினரால் இதுவரை நடத்தப்பட்ட விசாரணைகளில் குறித்த 4 பேரும் போதைப்பொருள் மற்றும் சட்டவிரோத தங்க கடத்தலை தவிர பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்டதாக தெரியவரவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் போது இந்திய புலனாய்வு அமைப்புகள் உள்ளிட்ட பாதுகாப்பு படையினர் இலங்கைக்கு வந்து பல மாதங்களாக விசாரணை நடத்தியும் இம்முறை அவ்வாறான விசாரணைக்கான தகவல்களை பரிமாறிக்கொள்வது பற்றி பேசவில்லை என கூறப்பட்டுள்ளது. சீனாவில் 3 நாட்களில் உயிரை பறிக்கக்கூடிய புதிய வகை வைரஸ் ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளதாக ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். சீனாவின் ஹெபை மருத்துவ பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் எபோலாவின் சில பகுதிகளை பயன்படுத்தி ஒரு புதிய வைரஸை உருவாக்கியுள்ளனர். இந்த நிலையில் குறித்த மரபணு மாற்றப்பட்ட வைரஸ் 3 நாட்களில் உயிரை பறிக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் சீனா உருவாக்கியுள்ள இந்த புதிய மரபணு மாற்றப்பட்ட வைரஸ் அச்சுறுத்தலாக அமையலாம் என அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது. சீன ஆராய்ச்சியாளர்கள் எபோலா வைரஸில் உள்ள கிளைகோபுரோட்டீனை இந்த வைரஸில் பயன்படுத்தியுள்ள நிலையில் இது செல்களை பாதித்து மனித உடல் முழுவதும் விரைந்து பரவுவதுடன் எபோலா பாதித்தவர்களிடம் காணப்படுவதை போன்ற உறுப்பு செயலிழப்பும் ஏற்படும் என விஞ்ஞானிகள் மேலும் தெரிவித்துள்ளனர். இஸ்ரேல் தலைநகர் டெல் அவிவ் நகரம் மீது காசாவிலிருந்து ஹமாஸ் அமைப்பின் ஆயுதப்படை பிரிவினர் பாரிய ஏவுகணை தாக்குதலை நடாத்தியுள்ளனர். இதனால் கோபமடைந்த இஸ்ரேல் படையினர் ஹமாஸுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் தெற்கு காசாவில் உள்ள ரபாட் நகரம் மீது அதிரடி வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளனர். வடக்கு காசாவிலிருந்து வெளியேறிய ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் ரபாவில் தஞ்சம் புகுந்துள்ள முகாம்கள் மீது இஸ்ரேல் கடும் தாக்குதலை நடத்தியுள்ளது. இந்த மிலேச்சத்தனமான தாக்குதலில் 35 பாலஸ்தீனர்கள் உயிரிழந்துள்ளனர். இவர்களில் பெரும்பாலானோர் குழந்தைகள் மற்றும் பெண்கள் ஆவர் என காசா சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. மற்றும் ஏராளமானவர்கள் படுகாயமடைந்துள்ளனர். இதில் சிலரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது. இதனால் இறப்பு எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.